சாட்டை துரைமுருகனுக்கு சொல்லுகிற எச்சரிக்கையாக பேசு. என்னை காயப்படுத்துவதிலே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமானால் அந்த மகிழ்ச்சி உனக்கு நிலைக்காது. சாட்டை துரைமுருகனுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக்கொள். ஏன்னா இவர் வீட்டுல பல தலைவர் உள்ள பூந்துருப்பான் போல இருக்கு. ஏன்னா இவர் இருந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவன் தானே. அடுத்த வீட்டுல புகுற தலைவன், அடுத்த வீட்டுல புகுறக்கூடிய தலைவனை ஏற்றுக்கொண்ட தருதல பைய அடுத்தவனை பார்த்தா அப்படிதான் நினைக்க தோணும். எங்க தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன், ஒரு ஆளைக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்ல, கொண்ட கொள்கையும் நாம் தமிழர், ஏற்றுக்கொண்ட தத்துவம் தமிழ் தேசியம். நீ கரம் பிடித்தது சீமான், சாகர வரைக்கும் சீமான் தான். நீ அப்படி சொல்லுவியா? வைகோ கூட நிக்கிற வைகோ உயிர் தம்பி நாஞ்சி சம்பத்தின அப்புறம் தம்பி ஆகிட்டே அப்படியாடா. டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா, நீ வாடா. நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு பிறந்திருந்தா 1 to 1 வாடா. சாட்டையில லைவ்ல உட்காரு. நான் 2 நாள் இருக்க மாட்டேன், திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உனக்காக காத்திருக்கிறேன். நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உன் உடம்புல ஒரு தூய ரத்தம்னா நீ 35 வருஷம் நீ பெரிய பேச்சாளர், நீ பெரிய புடுங்கி, நீ வா, நீ முதல்ல வந்து உட்காரு. இல்ல நீ சொல்றது நான் வரேன், உன் வீடு 10க்கு 10 தானே, வரேன்டா, உன் வீட்டுக்கு வரேன், உட்கார்ந்து பேசும்டா. என்னடா உன் கொள்கை, என்னடா உன் கோட்பாடு, என்ன உன் தத்துவம், என்ன உன் சித்தாந்தம், உன் தாவேக்காவோட கொள்கையை பற்றி நான் பேசுறேன்.